அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இது ஜாதக ஆய்வுலாம் இல்லை, ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்ட்டு. கர்மா பற்றி பல பேர் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் எல்லாருக்குமே கர்மானா என்னென்னு ஒரு அவுட்லைன் தெரியும். ஆக்சுவலி நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருந்தார் உங்கள்கிட்ட. அவர் ஒரு நல்ல ஒரு ஹை அஃபிஷியல், ஒரு கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்காரு. ஆனால் அவருக்கு எல்லாமே தட்டி போயிட்டே இருக்கு. அவரையும் பார்த்தா ரொம்ப கமாண்டிங்காக, என்ன சொல்கிறது, தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க ரொம்ப மிரட்டிக்கிட்டு அதட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ நம்ம அவர் ஜாதகத்தை பார்த்த உடனே சொன்னோம், சார் கர்மாவோட உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உடனே அவர் எத்தலமாக இல்லை, ஒரு மாதிரியாக சிரிச்சார். சார் நாங்கள் இந்த கர்மாலாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் ஒரு பதவியில் இருக்கேன், எனக்கு கீழே இருக்கவங்க கரெக்டாக இருக்கணும், அவங்க தப்பு பண்ணால் நான் கண்டிப்பேன். அவர் என் மட்டும் எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாருன்னா, எனக்கு வேலையில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பொதுவாக நம்மளோட ஜாதகத்தில் நீங்கள் சரியான ஆள்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்மா எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது உங்கள் ஜாதக கட்டத்தில் தெரியும். ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்மா எங்கே இருக்குது, நீங்கள் என்ன விதமான கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு அதுக்குண்டான அந்த பரிகாரம் அல்லது அந்த கோயில், அந்த தெய்வ வழிபாடு, இதை கிளியர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகள் நல்லா கரெக்டாக சரியாக அமையும். இதை அவர் சொல்லும்போது அவர் எடுத்துக்கல. எனக்கு பரிகாரம் கொடுங்கன்னு சொன்னாரே தவிர, நம்ம பரிகாரம் அவ்வளோ எந்த ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் அவ்வளோ சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நிஜமாலுமே பரிகாரம் தேவை, அந்த பரிகாரம் உண்மையாலுமே வேலை செய்யும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம பரிகாரம் சஜஸ்ட் பண்ணுவோம். இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னோம். சரி, இப்போ இந்த கர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழிவாங்கிற விதி கிடையாது. இது வாழ்க்கையோட ஒரு சமநிலை சக்தி. நம்ம நினைக்கிறது போல அது கோபமாக வராது, சத்தம் போடாது. ஆனால் அது சரியாக கணக்கு போடும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுறது, ஒரு அலை போல் அப்படியே அந்த பிரபஞ்சத்தில் பரவுது. நீங்கள் யாரையும் படுத்தியிருந்தாலோ அல்லது அந்த யாரையாவது திட்டியிருந்தாலோ இல்லை கெட்டது செஞ்சிருந்தாலோ அந்த வழி காணாமல் போகாது. நீங்கள் யாருக்கு உதவும் போது யாருக்காவது நீங்கள் உதவி பண்ணீங்களா, அந்த நன்மையும் வீணாகாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கைன்றது ஒரு வயலுங்க. நாமெல்லாம் விவசாயி. நம்ம விதைப்பது வார்த்தைகளால், நடவடிக்கைகளால், நினைவுகளால், பிற இடத்துல எப்படி நடந்துக்கிறோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் அமையுது. நல்லதை விதைச்சா நிம்மதி மரமாக வளரும். இதுவே நீங்கள் கெட்டதை விதைக்கிறீங்க, பிறரோட மனதை துன்பப்படுத்துறீங்க, இல்லை யாருக்காவது தீங்கு செய்கிறீங்க, புறம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, அந்த நிழல், அந்த மரம் அதுவும் மரமாக தான் வளரும். ஆனால் அந்த மரத்தோட நிழலில் நீங்கள் நீங்கள் கெட்டது செஞ்சீங்க இல்லையா, அந்த மரத்தோட நிழலில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்க வேண்டியிருக்கும், நிற்கணும். கர்மா என்ன பண்ணு தெரியுங்களா, அவசரப்படாது. அது உடனேலாம் பதில் தராது, அது எச்சரிக்காது, ஈவன் எச்சரிக்கை கூட கொடுக்காது. அது அமைதியாக காத்திருக்கும். சரியான நேரம் வரும்போது, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது, இந்த கர்மா என்ன பண்ணும், ஒரு துளி கூட குறையாம நீங்க செய்ததுக்கான வினையை அதுக்குண்டான பலனை மிக துல்லியமா திருப்பி கொடுக்குங்க. நீங்க மறந்தாலும் கர்மா மறக்காது. அதாவது நல்லது செய்யறது பயத்தால இருக்கக்கூடாது. ஐயோ கர்மா திரும்பி வந்துடும் அப்படின்ற அந்த பயத்தால நம்ம நல்லது செய்யக்கூடாது. அது உங்க குணமாவே இருக்கணும், உங்க ரத்தத்திலே இருக்கணும். யாரும் பார்க்காத நேரத்துல கூட நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னா அதுதான் உண்மையான வலிமை, அதுதான் நீங்க உண்மையான நேர்மையானவர். உங்க மனசாட்சி தான் உங்களோட முதல் நீதிமன்றம். அங்க நீ தோற்று வெளியில ஜெயிச்சு பயன் கிடையாது. நினைவு வச்சுக்கோங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன தருகிறாயோ அது உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா 10 மடங்கா திரும்பி வரும். இது விதி இல்லை,
இதுதான் வாழ்க்கையோட சமநிலை. ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எது ஒரு நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கல, நீங்கள் பயங்கரமாக முயற்சி பண்ணி அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் அந்த பொருள் வந்து உங்களுக்கானது அல்ல. அதை விட்டுட்டு அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் கடந்து போயிடணும். இப்படி பண்ணாலே வந்து நம்ம கர்மங்களில் வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் கர்மா எங்கே இருக்குது, நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான கர்மங்களை தீர்க்கின்ற முயற்சியில் ஃபஸ்ட்டு ஈடுபட்டாலே வந்து உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். சரி, கர்மா வந்து எனக்கு லோடு ஜாஸ்தி இருக்குன்னு எப்படி தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஜாதகமே பார்க்கல, ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மன நிம்மதி இல்லை, பயங்கரமாக முயற்சி பண்ணி ஒரு விஷயம் முடிய போகிற சமயத்தில் வந்து கை நழுவி போகிறது, தேவையில்லாத மனக்குழப்பம், கோடிக்கணக்காக காசு இருந்தவங்க வந்து நிம்மதி இல்லாதது, தூக்கமின்மை. நீ ஒருத்தர் வந்து ரொம்ப நம்பி இருப்பீங்க, அவங்களே வந்து உங்கள் முதுகில் குத்துவாங்க. இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து கர்மா லோடு ஹெவியாக இருக்குன்றதுக்கான அறிகுறிகள். அதனால் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வந்து நல்ல கர்மாவை சேர்ப்போம். ஒருத்தர் வந்து உங்களை ரியாக்ட் பண்ணால் கூட, நீங்கள் வந்து உங்களை வந்து கோபப்படுத்தினா கூட, உங்களை வந்து உதாசீனப்படுத்தினா கூட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம். அமைதியாக கடந்து போயிட்டாலே நம்மளோட கர்மாவை வந்து பாதி அவன் வந்து எதிராளி வாங்கிப்பார். சின்ன விஷயம். ஒருத்தர் வந்து உங்களை ரொம்ப கோவப்படுத்துறாரு, நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கனாலே உங்களோட கர்மாவை 50% வந்து அவர் வந்து வாங்கிப்பார். அதே மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா இருக்கிற கர்மாவை விட மறுபடியும் ஒரு கர்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து விதை போடுறீங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த இது பண்ணாமல் நல்லபடியாக இருந்தால் நல்ல நிலைகளோட நல்ல எண்ணங்களோடு இருக்கும். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளம்.